இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பமாக இருக்கு. ஒரு மனுஷனுக்கு ஞானம் விளங்கணும்னா அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவன் இருதயத்தில் இருக்கணும். ஏன்னா நம் தேவன் பரிசுத்தமுள்ள தேவன் இல்லையா? அவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ளவர். அதனால பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவருடைய ஞானத்தை நாம் அடையணும்னா, அப்போ அந்த அறிவை அடையணும்னா கர்த்தருக்கு நாம் பயந்து நடக்கணும். ஏன்னா ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ண அவன் ஞானத்தில் தேருவான்னு நீதிமொழிகள் 9:9 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஞானம் உள்ளவனுக்கு நீங்கள் போதகம் செய்யுங்க, நீதிமானுக்கு உபதேசம் பண்ணுங்க, அவங்க அறிவிலே விருத்தி அடைவார்கள். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அவங்க நடப்பாங்க அதன்படின்னு அர்த்தம். சங்கீதம் 111:10 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த ஆரம்பம் எதை குறிக்குது? ஞானத்தின் ஆரம்பம்னா அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. கர்த்தர் 10 கட்டளைகளை சுருக்கி நமக்கு 2 கற்பனையாக கொடுத்துருக்கிறார். ஒன்று, உன் தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு பலத்தோடு முழு சிந்தையோட அன்பு கூறு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறு. இதுதான் 2 பிரதான கற்பனை. இந்த கற்பனையை நீங்கள் கை கொண்டு நடந்தீங்கன்னா அப்போ நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுறீங்க, அவருடைய ஞானம் உங்களுக்கு உண்டாகும். அதனால் அவங்களுக்கு புத்தியும் உண்டாகும்னு சொல்கிறார். அவர்கள் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும்னு சொல்கிறார். அப்போ கர்த்தருக்கு பயந்து அவர் ஞானத்தை நீங்கள் அடையணும்னா கற்பனைகளின்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு புத்தி உண்டு. நம்ம பிள்ளைகளையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நாம் நடத்தணும். தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் சர்வ ஞானி, எல்லா ஞானமும் அறிவும் புத்தியும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் செய்கிற உன்னதமான கர்த்தர் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லணும் இல்லையா? அப்படி நீங்கள் சொல்லி வளர்க்கும் போது அவங்களும் கர்த்தர் கீழ்ப்படிந்து தேவனை மகிமைப்படுத்துவாங்க. அப்போ அதுதான் அவங்களுக்கு புத்தியை தரும். அவர்களுக்கு புகழ்ச்சியும் என்றென்றைக்கும் உண்டாக்கும்னே வேதவசனம் சொல்லுது. யோபு 28:28 பார்க்குற மனுஷனை நோக்கி நீ இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம்னு யோபு சொல்கிறார். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் தான் அந்த ஞானம். அதனால பொல்லாப்பை விட்டு நீங்கள் விலகுவது தான் உங்களுக்கு புத்தின்னு யோபு சொல்கிறாரு. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். ஆனால் மூடர்கள் ஞானத்தையும் போதகத்தையும் அவங்க அசட்டை பண்ணுகிறாங்க. ஏன் மூடர்கள் அசட்டை பண்ணுறாங்கன்னா அவங்க தேவனை பற்றி அறியாமல் இருக்கிறாங்க. அதனால் அவர் போதகத்தையும் அவங்க ஞானத்தையும் அசட்டை பண்ணுறாங்க. பிரசங்கி 12:13 பார்க்குறோம், காரியத்தினுடைய கடைத்தொகையை நம்ம கேட்போம். எல்லாத்துடைய முடிவு என்னன்னு பார்த்தோம்னா தேவனுக்கு பயந்து அவர் கற்பனையை கை கொள்ளும் எல்லா மனுஷர் மேலும் அதுதான் விழுந்த கடமையாக இருக்குது. அவர் கற்பனைகளை நாம் கை கொள்ளணும். நீதிமொழிகள் 2:5 கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை நீ கண்டடைவான்னு சொல்கிறார். கர்த்தர் ஞானத்தை நமக்கு தரார். அவர் வாயின் நின்று தான் புத்தியும் அறிவும் வரும். அதனால் நீதிமானுக்கென்று நான் மெய் ஞானத்தை வைத்திருக்கிறேன்னே சொல்கிறார். அதனால் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது நமக்கு அந்த அறிவையும் ஞானத்தையும் தருகிறார். அதே போல் ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று யோவான் 17:3 பார்க்குறோம். அப்போ தேவன் ஞானம் நீங்கள் அடைஞ்சிங்கன்னா மெய் தேவன் யார்? ஒன்றான மெய் தேவன் நம் பிதாவாகிய தேவன். அவர் தான் நம்ம உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர்னு சொல்கிறோம்ல, அவர் தான் பெரிய தேவன். எல்லா தேவர்களுக்கும் மகா பெரிய தேவனாக இருக்கிறார். அவரையும் அவர் அனுப்பின ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிஞ்சிட்டோம்னா நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவங்க இருக்கிறாங்க, அவங்களால தான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. மரண அழிவிலிருந்து நம்மை நித்தியத்திலே ஜீவன் உள்ளவர்களாக என்றென்றும் அவரோடு இருக்க போகிறோம் என்ற நிச்சயத்தை எப்போ தராரு? ஒன்றான மெய் தேவனை நாம் அறிகிற அறிவும் அவர் அனுப்பின குமாரனை விசுவாசிக்கிறதும் தான். 1 யோவான் 5:20 அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் நமக்கு புத்தியை தருகின்றார். சத்திய தேவன், நம் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் சத்திய தேவன், அவர் உண்மையுள்ளவர் இல்லையா? அவரை அறியணும்னா குமாரன் நமக்கு புத்தி அந்த புத்தியை அவர் தான் நமக்கு தருகிறார். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ள இன்னைக்கு நாமம் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? அவர் வசனத்தை நாம் கை கொண்டோம். ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால்னே சொல்றார். அவர் வசனத்தை நாம் கை கொண்டோம்னா அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கார். அதனால பிள்ளைகளே, நீங்க விக்கிரகங்களை விலகி
உங்களை காத்து கொள்ளுங்கன்னே சொல்கிறார். அப்போ பிள்ளைகளுக்கு தேவன் ஞானத்தை உண்டாக்கணும்னா இன்றைக்கி உலக பிரகாரமான காரியங்களில் பிள்ளைங்க விழுந்து கிடக்குறாங்க இல்லையா? செல்ஃபோன், கம்ப்யூட்ரு, அந்த மாதிரியான காரியங்களில் பிள்ளைங்க அதில் சிக்கொண்டு நிறைய விளையாட்டு கேம்ஸ் அது இதுன்னு விளையாடி தங்கள் சிந்தையை கெடுத்து கொள்கிறாங்க, நாட்களை வீணாக்குறாங்க. அதனால் அந்த மாதிரியான விக்கிரகங்களுக்கும் பிள்ளைகள் அடிமை கொள்ளாதபடிக்கு அவற்றுக்கு தங்களை விலக்கி காத்துக்கொள்ளணும். அப்போ தேவ ஞானம் அவர்களுக்குள்ளாக விளங்கும். 1 நாளாகமம் 28:9 சொல்கிறாரு, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அவர் கற்பனைகளை கை கொள்ளுங்கன்னு, அதுதான் இந்த வார்த்தை. அப்போ சாலமோனுக்கு தாவீது சொல்கிறார்ல, இப்போ இன்னைக்கு நமக்கு கர்த்தர் கற்பிக்கிறார், பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு சேவிங்க. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து அவங்க நினைவுகள், தோற்றங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனால் நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். நீங்கள் அவரை விட்டுவிட்டால் உங்களை என்றென்றைக்கும் அவர் கைவிடுவார்னே வசனம் சொல்லுது. அப்போ கர்த்தரை தேடுங்க. கர்த்தரை தேடுகிறவர்கள் பிழைப்பாங்க. அவரை தேடுனா நம்ம பிழைப்போம். வார்த்தையை தேடணும்னா நம்ம பிழைப்போம். அதில் தான் நமக்கு ஜீவனே உண்டு. கர்த்தருடைய வசனம் எல்லாம் சத்தியமும் ஜீவனுமாக இருக்குது. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நானே ஜீவ அப்பம் நானேன்னு சொல்கிறாரு. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கார். இதெல்லாம் எப்போ அறிந்து கொள்ள முடியும்? தேவன் ஞானம் நமக்கு விளங்கும் போது நாம் இவைகளை அறிந்து கொள்கிறோம். நீதிமொழிகள் 30:5 சொல்லுது, தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் அவர் கேடகமாக இருக்கார். வசனம் எப்படியா? அக்னியினாலே புடமிட்டது போல் அது சுத்த பொன்னாக இருக்குது. அதை நாம் பற்றி கொள்ளணும். அதே போல் தேவனை நாம் அண்டி வாழ்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தரை மாத்திரமே நம்ம நம்பி வாழ்கிறவர்களாக இருக்கும்போது அவர் நமக்கு கேடகமாக இருப்பார். மத்தேயு 11:27 சொல்கிறார், சகலமும் என் பிதாவினாலே எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கு, அதனால் பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். அப்போ பிதாவாகிய தேவனுக்கு குமாரனுக்கு இந்த உலகத்தில் இருக்க பூமியில் உள்ளவைகள் வானத்தில் உள்ளவைகள் எல்லாத்தையும் அவருக்கு ஒப்புவிச்சிட்டார். அதனால பிதா தவிர ஒருவரும் குமாரனை அறிய முடியாது. குமாரனும் தன்னை யாருக்கு வெளிப்படுத்தணும்னு அவர் சித்தம் கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கு தான் அவரை வெளிப்படுத்துவார். அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறிய முடியாது. அப்போ யாருக்கு வெளிப்படுத்துகிறாங்களோ அவங்க தான் பிதாவையும் அறிஞ்சு கொள்ள முடியும்ன்ட்டு இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தின் மூலமும் நமக்கு இடைப்படுறார். அதனால கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரின் அறிவு. பிள்ளைகளுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயத்தையும் கீழ்ப்படுதலையும் கற்றுக் கொடுங்க. தினந்தோறும் கர்த்தரை தேடுகிற அந்த ஞானம் பிள்ளைகளுக்குள்ளாய் விளங்கணும். அப்போ அவங்களுடைய ஞாபக மறதி, படிப்பில் அவங்களுக்கு இருக்கிற குறைபாடுகளை எல்லாம் கர்த்தர் நீக்கி போடுவார். ஏன்னா யாக்கோபு 1:5 என்ன சொல்லுது? உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கவும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போது நம்மளை கடிந்து கொள்ளாத தேவன், அவர் சகலத்தையும் நமக்கு தர வல்லமில்லவர். அவரிடத்திலே பிள்ளைகளை ஞானத்தை கேட்கும்படியாக சொல்லுங்கள். இந்த யாக்கோபு 1:5 பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. அவங்களும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது தேவன் ஞானம் அவங்களுக்கு விளங்கும். ஆமீன்.